அன்பே என் இயேசுவே ஆருயிரே தாயை போல் தேசினே தந்தை போல் அனைத்தே தாயை போல் தந்தை போல் அனைத்தே அன்பே என் இயேசுவே ஆருயிரே அன்பே என் இயேசுவே ஆருயிரே உம் சித்தம் நான் செய்வேன் என் உணவு உம் சித்தம் அதுதான் அன்பே என் இயேசுவே தெய்வமே அன்பே என் இயேசுவே ஆட்கொண்ட என் தெய்வமே அன்பே என் இயேசுவே ஆருயிரே இரத்தத்தால் கழுவினே ரட்சிப்பால் உடுப்பினே இரத்தத்தால் ரட்சிப்பால் உடுப்பினே இரத்தத்தால் கழுவினே ரட்சிப்பால் ஒருமுறை கூட இரத்தத்தால் கழுவினே ரட்சிப்பால் அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே அன்பே என் இயேசுவே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் கரங்களை தட்டி ஆராதனை 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 வாய்களை திறந்து ஆராதனை 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 உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் Yes, Lord. ஆராதனை 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 அன்பு கூறுவேன் ஆராதிப்பேன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக ஆராதிப்பேன் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் ஆராதனை 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 யெகோவா ரஃபா யெகோவா
திறந்து அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் தம் ஜனத்தாரின் மத்தியிலா. சத்தத்தை உயர்த்தி தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. நல்ல கரங்களை தட்டுவோம். சிறு பிள்ளைகள் தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே மக பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை மக பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்று துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஜீவதேவனை நேசிக்கிறார். சீர்மிகுந்திடுமே சுவிசேஷந்தனை குறி உயர்த்திடுவோம் உம்மையே. சீர்மிகுந்திடுமே சுவிசேஷந்தனை குறி உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்
மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. கடைசியாக இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவியான என்னையோ உம் பிள்ளையாய் மாற்றினீர். ஆவியான என்னை இயேசுவின் இரத்தத்தினாலே, கல்வாரி சிலுவையினாலே சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. பாடுங்க. நீர் உண்மை உள்ளவரே. ஒரு முறை கூட என்னை அழைத்தவர், நீங்க உண்மை உள்ளவர் அப்பா, கடைசி மட்டும் என்னை நடத்துகிறவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், போல் வேறு தேவனில்லை. நீ உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உந்தன் பரிசுத்த ஆவியார் என்னை நிறைத்தீரே. உந்தன் பரிசுத்த ஒரு முறை கூட பாடுங்க. உந்தன் பரிசுத்த ஆவியார் என்னை நிறைத்தீரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
பாடுங்க. தேவனில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Yes Lord hallelujah hallelujah. உந்தன் பரிசுத்த ஆவியா என்னை நிறைத்தீரே. ஆவியார் நிறைத்தீரே. உந்தன் பரிசுத்த ஆவியா என்னை நிறைத்தீரே. நீ நல்லவர் சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர். Yes Lord hallelujah 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 hallelujah. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நல்ல வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து ரீபா லக தரபா ரீக தர ரீபா லக தஹ. உம்முடைய வல்லமை எங்களுக்கு வேண்டும். உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே எங்களை நிரப்பும். உம்மை நான் நம்பியிருந்தீரோ. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை நான் நம்பியிருந்தீரோ. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து இருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தை பிடித்துக் கொண்டு உங்க முகத்தையே நாங்கள் நோக்குகிறோம். ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு எங்க வாழ்க்கையிலே உம்மை நான் நம்பியிருக்கிறேசப்பா. அற்புதம் செய்தப்பா எங்க வாழ்க்கையிலே உம்மை நான் நம்பியிருக்கோமேசப்பா. உம்மை நான் நம்பி. கரங்களை தட்டி பாடுவோமா? உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நம்பியிருக்கிறோ. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. பலவிதமான நிந்தைகள் அவமானங்களை சகித்துக் கொண்டு உம்முடைய செட்டைகளில் நிலந்து வந்து நிற்கிறோம். தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆற்றி தேற்றுகிறவர், நம்மை பலப்படுத்துகிறவர். கரங்களை தட்டி கண்களை மூடி விசுவாசத்தோடு நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உம் செட்டைகளில் நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உம் செட்டைகளிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் நம்பிக்கையில். நிச்சயமாய் செய்வீர் என்று நம்பிக்கையில் உங்கள் கரத்தையே நோக்கி நிற்கிறோம். உங்கள் கரத்தையே நோக்கி நிற்கிறோம். அற்புதம் செய்தப்பா எங்க
தாகத்தோடு விசுவாசத்தோடு அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே. உம்மை தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா, உம்மை தான் நம்பியிருக்கிறோம். உமையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பியிருக்கிறோம். உமையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பியிருக்கிறோம். உமையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே. உம்மை தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே. உம்மை தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா, உம்மை தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு ஆண்டவரை பின்பற்றினவர்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். ஹல்லேலூயா. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். இந்த நாள்ல கூட ஒரு பாடலை பாடி நம்ம ஜெபத்தோடு இந்த ஆராதனையை முடிக்க போறோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். நாம எத்தனையோ முறை ஆண்டவரை மறந்திருக்கிறோம், ஆண்டவரை கனவீனப்படுத்தி இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் ஒவ்வொரு முறையும் கிருபையாய் நம்மை மன்னித்து 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 கர்த்தர் நம்மேல் இறங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. பாடுங்க. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறார்.
இரக்கம் காட்டுகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. 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 கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறக்க கூடாது. நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஓ ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. பாடுங்க. நீங்கும் இயேசுவின் ரத்தத்திலே விடுதலை ஒவ்வொரு மேலும் ஒரு குடும்பத்திலும் அணுகாது. எந்த தீங்கும் இம்மட்டும் உதவின எபினேசரே. இம்மட்டும் உதவின எபினேசரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகத்தில் இருப்பவரிலும் நமக்குள் இருப்பவர் பெரியவர். இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் இயேசு பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை பிசாசின் கிரியைகளை விட இந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்போ. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவோ. புது வேலனை தாரும் தேவோ. புது கிருபை தாரும் தேவா. புது வேலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திடே உலகத்தில் ஜெயம் எடுக்க. சவால்கள் சந்தித்திடே உலகத்தில் ஜெயம் எடுக்க. உறவுகள் சீர் பொருந்தே. எல்லா உறவுகள் சீர் பொருந்தே. சமாதானம் நான் பெற்றிட. தேவ சமாதானம் நான் பெற்றிட. கிருபை தாரும் தேவோ. புது வேலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவோ. புது வேலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். கரங்களை தட்டி நல்ல வாய்களை திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நல்ல வாய்களை திறந்து இயேசுவே இந்த கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறப்பா. அடுத்த வாரம் முழுவதும் கர்த்தர்களை நடத்துங்கப்பா. சவால்களை சந்தித்திட
உலகத்தில் ஜெயம் எடுக்க உன்னதத்திலிருந்து வருகிற தேவ பலனால் எங்களை நிரப்பும். கேளுங்க வாய்களை திறந்து. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுவதுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க உயிரோடு இருப்பது, நான் உயிரோடு இருப்பது அவருடைய கிருபைதான். ஹல்லேலூயா. அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய கரத்துல எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஜெபம் பண்ணி முடிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே இந்த புதிய நாளை காண செய்தீரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஆண்டவரே, கடந்த வாரம் முழுவதும் கண்மணி போல எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு முதலாவது நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. இன்றைக்கு ஜீவனோடு இருப்பது உம்முடைய கிருபை அப்பா. எல்லா காரியங்களும் செய்ய எங்களுக்கு பலத்தை கொடுத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு செய்கிற வேலைக்கு ஆண்டவரே செய்வதற்கு எங்களுக்கு கிருபை கொடுத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. எல்லா விதத்திலும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே இந்த நாளை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தை உம்முடைய கரத்துல நாங்கள் கொடுக்கிறோம் அப்பா. ஆசீர்வாதமாக்கி தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, விசேஷமாய் சுகவீனத்துல இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான ஜெய்சிலன் அங்கிளுக்காக ஜெபிக்கிறோம். பலப்படுத்துவீராக ஆண்டவரே, சுகப்படுத்துவீராக, ஆரோக்கியப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அருமையான கர்த்தாவே, நிர்மலா சிஸ்டரோட ஆண்டவரே அத்தைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, அவர்களுக்கும் வேண்டிய நல்ல சரீர சுகத்தை, பலத்தையும், ஆரோக்கியத்தையும் ஆண்டவரே நீர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, அந்த வயது நிமித்தமா ஏற்படுகிற எல்லா பலவீனத்தையும் ஒவ்வொரு முதியோர்களுக்கும் நீர் எடுத்து போடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் கிருபையாய் இறங்குவீராக, இறங்குவீராக. ஆண்டவரே, கடந்த வாரத்தில் பலவீனப்பட்ட அருமையான மீனாவோட குழந்தைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைக்கு நல்ல சரீர சுகத்தை, ஆரோக்கியத்தை நீர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துங்க, ஆரோக்கியப்படுத்துங்க, சுகப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய விசேஷத்தை ஞானத்தினால நிரப்புங்க. வேலைக்கு போகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வியாபாரம் செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொழில் செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவர்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பல்லுகி பெருக தேவன் கிருபை செய்வீராகப்பா. எல்லாவற்றிலும் உடைய கரம் இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகள், சிறு குழந்தை முதல் கொண்டு முதியோர் வரைக்கும் அப்பா, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இரண்டாம் ஆராதனை நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு நடக்க போகிற எல்லா ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா. தொடர்ந்து நீங்க ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே, ஆமென், ஆமென். 27ஆம் சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்கலாம். 685வது பக்கம், 685, 27ஆம் சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும். நீரே என் சகாயர், என் இரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழவிடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து
என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். நானோ ஜீவனுள்ளோ தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போய் இருப்பேன். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இரு, கர்த்தருக்கே காத்திரு. இன்றைக்கு நம்முடைய தலைப்பு என்னவென்றால், வாசிங்க, சத்தமா வாசிங்க. நோவாவின் காலமும் உலகத்தின் நியாய தீர்ப்பும். ஹல்லேலூயா. சத்தமா வாசிக்கலாமா? நோவாவின் காலமும் உலகத்தின் நியாய தீர்ப்பும். ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். இந்த பைபிளில் மிக மிக அழகாக நமக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவர் எதையுமே சொல்லாமல் செய்யவே மாட்டார். இந்த வேதமே அவரை குறித்து தான். இந்த வேதமே யாரு? வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவரை குறித்து தான். நீங்களும் நானும் இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க நமக்கு ஒன்னே ஒன்று தெரியும், நம்மெல்லாம் மண்ணு தான். நம்மெல்லாம் யாரு? மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள், மண்ணுக்கே திரும்பி போகிறவர்கள். தேவனுடைய வரலாறிலே உங்களுக்கும் எனக்கும் ஒரு சின்ன பங்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த பங்கை நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நாட்கள் கடந்து போக போக இந்த வேதத்தை அதிகமாய் வாசிக்க வாசிக்க நமக்கு ஒன்னே ஒன்று தெரியும், the whole Bible is about the history of God. தேவனுடைய வரலாறை படிக்கிறோம். அந்த வரலாற்றிலே நீங்களும் நானும் ஒரு சின்ன ஒரு பாட்டு தான், ஒரு சின்ன ஒரு அதில் ஒரு புள்ளி மாதிரி தான் இருக்கிறோம். அதில் தேவனுடைய சித்தம் என்ன, தேவ திட்டம் என்ன என்பதை நாம் நிறைவேற்ற இல்லை. நம்ம பாருங்க, இந்த வேதத்தை படிக்காமல் நம்ம ஆண்டவரை தேடினோன்னா எனக்கு என்னன்னு நம்ம வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்போம். ஆனால் வேதத்தை படித்து விட்டு நம்ம ஆண்டவருக்கென்று வாழும்போது நான் தேவனுக்கென்று நான் எப்படி வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. பாருங்க, இந்த நாட்களில் ஜனவரி மாதத்திலிருந்து அப்படியே ஆதியாகமத்தை படித்து கொண்டே வந்து 50 அதிகாரம் படித்து முடிக்கும் போது அற்புதமாக ஆதாமை குறித்து படிக்க முடிந்தது. அதை தொடர்ந்து அப்படியே நோவாவை குறித்து படிக்க முடிந்தது. அதை தொடர்ந்து அப்படியே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்புடைய வரலாறு ஆதியாகமம் 50வது அதிகாரம் முடிஞ்சிருச்சு. 2600 ஆண்டுகளுடைய வரலாறை ஆண்டவர் ஆதியாகமத்தில் எழுதி வச்சிட்டார். ஆனால் இந்த நோவாவை படித்து கொண்டிருக்கும் போது, நோவாவை படிக்கும்போது அப்படியே புதிய ஏற்பாட்டில் நிறைய ஆண்டவர் கனெக்ஷன் கொடுத்தார். நான் அதை அப்படியே எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் அநேக காரியங்களை, இந்த நாட்களுக்கு தேவையான சத்தியங்களை கர்த்தர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஒரு வசனத்தை இன்னைக்கு நம்ம மனப்பாடம் பண்ண போறோம். சங்கீதம் 119, 165. எல்லாரும் வாசிக்கலாமா? உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? சங்கீதம் 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஹல்லேலூயா. உம்முடைய வேதத்தை நேசிக்காதவர்களுக்கு மிகுந்த சமாதானம் இல்லை, அவர்கள் இடறி போவார்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்கள் இடரல் அடைவது இல்லை. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் கிறிஸ்தவ வாழ்க்கை என்றாலே ஆவிக்குரிய மனிதனுக்கு 2 கால்கள். ஒன்று ஜெப ஜீவியம், இன்னொன்று வேதத்தை வாசிப்பது, நேசிப்பது, வேதத்தை கை கொள்ளுவது தான். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம ஒரு முடவனாக இருக்கக்கூடாது. we should not be a handicapped Christian. ஒரு நடக்க முடியாத கிறிஸ்தவனாக இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. வேதத்தை வாசித்து நேசித்து அதிகமான நேரத்தை ஜெப ஜீவியத்திலே ஆண்டவரோடு நாம் செலவு பண்ணும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ தேவன் நமக்கு கிருபை தருவார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க, நான் ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்பதற்காக அல்ல, நான் தேவன் என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார், தேவன் என்னை எப்படி வழி நடத்த விரும்புகிறார் என்று அந்த ஒரு பரந்த ஒரு விரிந்த மனதோடு இந்த இடத்துல உட்கார்ந்தா கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஹல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர். பசங்க இந்த வசனத்தை மறந்துடாதீங்க. சங்கீதம் 119 165, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தை அதிகமாய் நேசிங்க. இன்றைக்கு அதிகமாய் மறக்கப்பட்ட புஸ்தகம் இந்த வேதமாக மாறிவிட்டது. ஆனால் கர்த்தர் நமக்கு அற்புதமான வேதத்தை நம்ம கையில் கொடுத்து இதன்படி வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. பாருங்க, இன்னைக்கு என்ன, praise the Lord, hallelujah. நோவாவின் காலமும் உலகத்தின் நியாய தீர்ப்பும். பாருங்க, ஆண்டவர் இந்த பூமியை படைத்தார். பூமியை படைத்து இந்த பூமியை ஆசீர்வதித்தார். ஜனங்க ஆதாமை பலுகி பெருகும்படி ஆசீர்வதித்தார். அவர்களுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தாங்க. யாரு? ஆதாமுடைய 2 பிள்ளைங்க பேர் என்ன? ஆபேல், காயின். பாருங்க, காணிக்கையில பிரச்சனை வந்துச்சு. முதல் கொலையே எங்க நடந்துச்சு தெரியுமா? காணிக்கை விஷயத்துல தான் வந்துச்சு. ஒருத்தன் தலையீற்றையும் ஆண்டவருக்கு நல்ல முதலீற்றையும் கொழுமையானவைகளையும் ஆண்டவருக்கு கொடுத்தான். பெஸ்ட் ஃபர்ஸ்டையும் பெஸ்டையும் ஆண்டவருக்கு கொடுத்தான் ஆபேல். காயின் என்ன கொடுத்தான்னா, ஏதோ ஆண்டவருக்கு கொடுக்கணுமேன்னு ஏதோ ஒன்றத்தை கொடுத்தான். கொடுத்த உடனே ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரித்தார். ஏன்னா அவன் ஃபர்ஸ்ட்டை கொடுத்தான், பெஸ்ட்டை கொடுத்தான், தலையீற்றை கொடுத்தான், கொழுமையானவைகளை கொடுத்தான், கர்த்தருக்கு என்று பலி செலுத்தினான், காணிக்கைகளை கொடுத்தான். காயின் ஏதோ ஆண்டவருக்கு கொடுக்கணுமே, என்னவோ சரி ஏதோ கடவுள் என்ன ஆசீர்வதிச்சாரு, நான் ஆண்டவருக்குன்னு கொடுக்குறேன்னு கொடுத்தான். ஆபேலின் காணிக்கை ஆண்டவர் அங்கீகரித்தார். காயினின் ஆண்டவர் அங்கீகரிக்கல. காயினை எத்தனையோ முறை எச்சரித்தார். ஏன்பா முகம்லாம் வேற மாதிரி மாறுது, உன் முகம் மாறுறதே சரியில்லையே, நீ ஏன் இவ்வளோ கோவத்தோடு இருக்கிற, ஏன் அப்படிலாம் இல்லை ஆண்டவரே, நான் நல்லா தான் இருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரையே அவன் ஏமாத்திட்டு அதுக்கப்புறம் ஆபேலையே கோவத்தில் என்ன பண்ணிட்டான், கொலை செய்து விட்டான். தேவனுடைய திட்டம் முதல் குடும்பத்திலேயே பிசாசு அந்த குடும்பத்தை செதிச்சிட்டான். ஆபேல் அழிந்து போய்விட்டான். காயினும் ஆண்டவரை ஆராதிக்காமல் ஏதோ தேசத்துக்கு போய்விட்டான். ஆனால் கர்த்தர் அவருடைய திட்டத்தை ஒரு நாளும் அவர் மாற்றுவதில்லை. கர்த்தர் ஒரு சேத் என்கிற ஒரு மனிதனை பிறக்க பண்ணி அவன் சந்ததியில தான் கர்த்தரை தொழுது கொண்டார்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை தொழுது கொள்வதற்கென்று ஆண்டவர் ஆபேலையும் காயினையும் படைத்தார். ஆனால் அவர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாமல் போனதுனால ஆண்டவர் வேற ஒரு குடும்பத்தை எழுப்பினார். ஹல்லேலூயா. சேத் என்கிற ஒரு குடும்பத்தை எழுப்பி அவனுடைய சந்ததியில தான் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களாக இருந்தார்கள். ஆனால் காலங்கள் போக 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 பாருங்க, அந்த நாட்களில் ஒரு மனிதன் ஆதாமு 10 நூற்றாண்டுகள் உயிரோடு வாழ்ந்தான். 930 ஆண்டுகள். 10ஆம் நூற்றாண்டிலே நோவா பிறந்தார். நோவா பிறந்து 600 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 1500 ஆண்டுகள் முடிந்து போய்விட்டது. பார்த்தா உலகம் பயங்கரமா போயிடுச்சு. கர்த்தரை தேடாம சுயத்துக்காக வாழ்ந்து, பணத்துக்காக வாழ்ந்து, பாவத்தில் வாழ்ந்து பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் உலகம் போய்விட்டது. கர்த்தர் மனிதனை படைத்ததுக்காக மனஸ்தாபப்பட்டார். அந்த காலத்தில் தான் நோவா வாழ்ந்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. பாருங்க, இதை படிக்கும்போது நம்ம அப்படியே மத்தேயு இதிலிருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 37ஆவது வசனத்தை வாசிங்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்தது, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். ஹல்லேலூயா. நோவாவின் காலத்தை பற்றி நம்ம ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் படிக்க போகிறோம். ஆனால் இப்போ நம்ம பார்க்குறோம், நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரனுடைய வரும் காலத்திலும் நடக்கும். பாருங்க, இப்போ 2000 வருஷம் ஆயிடுச்சு. ஆண்டவர் மரித்து உயிர் தெழுந்து 2000 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 76 வருஷம் 2026க்கு வந்துட்டோம். கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டுடைய வருகை எப்பொழுது இருக்கும்னு தெரியாத ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மனுஷகுமாரன் வரும் காலத்திலே நாம் இருக்கிறோம். இப்படி இருக்கும்போது நோவாவின் காலம் எப்படி இருந்தது என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து, நோவா எப்படி வாழ்ந்தார் என்பதையும் ஆராய்ந்து பார்த்து, நோவாவின் காலத்திலே ஜனங்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதையும் ஆராய்ந்து பார்த்து நாம் நலமானதை தெரிந்து கொண்டால் கர்த்தர் நியாய தீர்ப்பிலே நம்மை தப்பிக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரனுடைய காலத்திலும்
நடக்கும். வாசிங்க 38வது வசனத்தை வாசிங்கள். எப்படி எனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே, அந்த பெரிய வெள்ளம் வந்து பூமியை அழிக்கிறதற்கு முன்னதாக காலத்திலே, நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும், நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும், ஜனங்கள் புசித்தும் குடித்தும், ஜனங்கள் புசித்தும் குடித்தும், பெண் கொண்டும் பெண் கொடுத்தும், பெண் கொண்டும் பெண் கொடுத்தும். பாருங்க, நோவாவின் காலத்தில் எப்படி இருந்தாங்கன்னா, ஜனங்க புசிக்கிறாங்க குடிக்கிறாங்க. பாருங்க, இந்த காலத்தில் நம்ம அப்பா அம்மா தலைமுறையில் கூட இவ்வளோ ஹோட்டல்லாம் கிடையாது, இவ்வளோ ஃபாஸ்ட் ஃபுட்டு கிடையாது, இவ்வளோ ஸ்விக்கி ஜொமேட்டோ எதுவுமே கிடையாது. ஏதோ வாழ்ந்தோம், தேவைக்கு சாப்பிட்டோம், சந்தோஷமாக இருந்தோம், போனோம். ஆனால் இப்போ ஒரு பர்த்டேனா என்னது, ஹோட்டலுக்கு போனோம். இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா என்ன பண்ணோம், பயங்கரமாக புசிக்கணும் குடிக்கணும், நல்லா என்ஜாய் பண்ணணும். ரெண்டாவது, பெண் கொண்டு பெண் கொடுத்து ஒரே ஃபங்க்ஷன். ஏன் பிரதர் சர்ச்சுக்கு வரல, ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன். எங்கே போகிறீங்க, ஃபங்க்ஷன் போகிறோம். எங்கெங்க, நல்லா குடும்பமாக நல்லா ஜிம்முன்னு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறீங்க. எங்கே போகிறீங்க, எங்கே போகிறோம், ஃபங்க்ஷன் போகிறோம். பாருங்க, நோவாவின் காலத்தில் கர்த்தரை தேடுவதற்கு நேரம் இல்லை. கர்த்தரை தேடுவதற்கு கூப்பிட்டா எங்களுக்கு டைம் இல்லை, நாங்கள் ரொம்ப பிஸி. ஏனென்றால் ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும். வாசிங்க, ஜலப்பிரளயம் வந்து, ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும், அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். ஜலப்பிரளயம் என்றால் நியாய தீர்ப்பு வரும் வரைக்கும். ஜலப்பிரளயம் என்னது, நியாய தீர்ப்பு வரும் வரைக்கும் அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் எப்படி இருந்தாங்களா, உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த பைபிளை படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு தெரியும் நம்ம எந்த காலத்தில் வாழ்கிறோன்னு சொல்லி. We are living in the last days. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு பூமியின் மேலே வருகிறதற்கு மிகவும் மிகவும் ஒரு சமீபமான நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. பாருங்க, வசனம் அழகா சொல்லுது, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்படியெனில் ஜலப்பிரவாளத்தில் முன்னதான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரயாணம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். எல்லாம் சொல்லுங்க, உணராதிருந்தார்கள். சத்தமா சொல்லுங்க. அடப்போய நீ சொல்லுவ, நோவாவுக்கு என்ன வேற வேலை இல்லை, தாத்தா ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாரு, எங்களுக்கு எவ்வளோ நாங்கள் பிஸின்னு அவருக்கு தெரியுமா? உணராதிருந்தார்கள். ஏன்பா பைபிள்லாம் படிப்பா, ஜெபம் பண்ணுப்பா, கர்த்தரை தேடுப்பா. பாஸ்டர் உங்களுக்கு வேற வேலை இல்லை, நீங்கள் செய்வீங்க, நாங்கள்லாம் அப்படி இருக்க முடியுமா? ஆனால் வசனம் சொல்லுது உணராதிருந்தார்கள். எல்லாரும் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, வாய்களை திறந்து. ஏசப்பா ஒரு உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. வசனத்தை கேட்கும்போது இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை எங்க தாங்கப்பா. நாங்கள் பின்வாங்கி போனோம், நாங்கள் எங்கே தவறுகிறோம் என்று எங்களை உணர்த்துங்கப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா ஜெபம் பண்ணுங்க. நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் கொடுப்பாரு. இந்த இடத்துல உணர்வு இல்லாமல் ஒருத்தரும் இருக்கக்கூடாது. நம்ம அழிந்து போவதற்காக ஆலயத்துக்குள்ள வரல. கர்த்தர் நமக்கு உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் கொடுத்து கர்த்தர் நம்மை மனம் திரும்ப செய்ய கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம சபையில் இந்த வாரம் மாதம் புதன்கிழமை ஒவ்வொரு தேர்ஸ்டேவும் பைபிள் கிளாஸ் வச்சுருக்கிறோம். ஏன் தெரியுமா? வசனத்தை அதிகமாக படிக்கணும்னு சொல்லி. சிலருக்கு வேலை இருக்குது, சிலருக்கு பிஸ்னஸ் இருக்குது, சிலருக்கு இந்த நேரத்தில் வீட்டில் சும்மா இருப்பாங்க, டிவியில் இதை நோண்டிக்கிட்டு இருப்பாங்க, மொபைல் பார்த்துட்டு இருப்பாங்க. சர்ச்சுக்கு வாங்கப்பான்னு சொன்னால் அதெல்லாம் எங்களுக்கு முடியாது. ஹல்லேலூயா. ஆனால்
கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் கடைசி காலம், இது எச்சரிப்பின் நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து போகவே கூடாது. ஹல்லேலூயா. பாருங்க நோவாவின் காலம் based on the genealogy in Genesis 5. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் அந்த வரலாறெல்லாம் படிக்கும்போது பார்க்கும்போது நோவா 1056வது வருஷத்தில் பிறந்திருக்கிறார். 10 தலைமுறை, 10 நூற்றாண்டுகள், 10 நூற்றாண்டுகளில் பிறந்து சுமார் 600 வருஷ வயசாக இருக்கும்போது கர்த்தர் நோவாவோடு பேசுகிறார். கர்த்தர் நோவாவோடு பேசி என்ன சொல்லுகிறார்? வாசிங்க ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை, என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தாரு, சொன்னாரு, நான் 16 நூற்றாண்டுகளாக பொறுமையா இருந்தேன்பா, 16 நூற்றாண்டுகளாக நான் பொறுமையா இருக்கிறேன். எவ்வளவுதான் நான் பொறுமையா இருக்கிறது, எவ்வளவுதான் நான் ஜனங்களை உணர்த்துறது, எவ்வளவுதான் ஜனங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது. ஏன் ஆண்டவரே சொல்லிட்டாரு, இதுக்கு மேல எனக்கு பொறுமை இல்லப்பா. என் ஆவி என்னென்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள், அவன் இருக்க போகும் நாட்கள் 120 வருஷம் என்றார். 120 வருஷம் என்றார். ஹல்லேலூயா. மனிதனை படைச்சு நாம் அவனுக்கு ஆயுசு நாட்களை கொடுத்து 900 வருஷம் 800 வருஷம்னு கொடுத்தா அவன் என்ன ஆராதிக்காம பாவம் செய்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்கிற மனிதனை இந்த பூமியில் வைக்கிறதுக்கு அவருடைய ஆயுசு நாட்களை நான் குறைச்சிட போறேன் அப்படின்னு ஆண்டவர் தீர்மானித்தார். போதும்பா, இந்த மனுஷன் வாழ்கிற வாழ்க்கை என்ன அவமதிச்சு என்னை ஆண்டவர் ஆராதிக்காம எனக்கு கனவீனப்படுத்துகிற ஒரு மனிதனை நான் எவ்வளோ நாள் தான் அவனை வச்சு போராடுறது, அவன் போதும் 120 ஆண்டாக குறைத்தார். அதுக்கப்புறம் 120 கூட வேண்டான்னு சொல்லிட்டாரு. இருக்கிற வயசுலேயே நான் நியாயம் தீர்த்து அவனை நான் அழிக்க போறேன்னு ஆண்டவர் தீர்மானித்து விட்டார். வாசிக்கலாம் 5வது வசனத்தை வாசிங்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும், பூமியிலே பெருகினதென்றும், அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம், அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு. ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு உலகத்தின் நிலைமைய நோவாவின் காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படிதான் இந்த காலத்திலும் இருக்குது. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்று கண்டு. வாசிங்க 7வது வசனத்தை. அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாக்கினவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன், அவைகளை அழித்து போடுவேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. பாருங்க, எதற்காக ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு எழுதி வச்சிருக்கார் தெரியுமா? நீங்களும் நானும் உணர்வடையணும், மனம் திரும்பணும், கர்த்தரை தேடணும். இந்த கடைசி காலங்களில் கர்த்தருக்கு பிரியமாக வாழணும், கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும், நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் தேவன் நமக்கு இந்த எச்சரிப்புகளை எழுதி வைத்திருக்கிறார். வாசிங்க. நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. ஆண்டவர் மனிதனை படைத்ததற்கு மனஸ்தாபப்படுகிறார், துக்கப்படுகிறார். நான் ஏன் மனிதனை படைத்தேன்? என்னுடைய சாயலாக மனிதனை படைத்து என்னை ஆராதிக்கும்படியாக, என்னை துதிக்கும்படியாக, என்னை மேன்மைப்படுத்தும்படியாக நான் உன்னை நடத்துவேன், நான் உனக்கு தகப்பனாயிருந்து தாயாயிருந்து நான் உன்னை கரம் பிடித்து நடத்துவேன் என்று சொன்ன மனிதன் இப்படி போய்விட்டானே என்று ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆனால் 8வது வசனம் பாருங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது, கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. நோவாவுக்கோ என்கிற இடத்திலே உங்க பேரை போட்டுக்கோங்க, என் பேரை போட்டுக்கணும். பெனாயா டேவிடுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. உங்க தனி பேரை போடணும், போட்டு தைரியமா நீங்க சொல்லணும். ஆனா அதற்கு ஒரு தகுதி இருக்கிறது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. பூமியே பயங்கரமா இருக்குது. கர்த்தர் ஏண்டா மனுஷனை படைச்சேன்னு மனஸ்தாபப்படுறாரு, துக்கப்படுறாரு.
மனுஷன் நித்தமும் பொல்லாதவனா இருக்கிறான். ஆனா அங்க ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஏன் கிருபை கிடைத்தது என்று சொல்லி வாசிங்க. நோவாவின் வம்ச வரலாறு. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. 3 காரியங்கள் சொல்லுங்க. 3 காரியங்கள் சத்தமா சொல்லுங்களேன். ஆண்டவர் இந்த பூமியை பார்க்கும்போது, இன்னைக்கு ஏண்டா இந்த பூமியை படைச்சேன், இவ்வளோ கொடூரமா ஒரு பக்கம் விக்கிரக ஆராதனை, படைப்புகளை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள், படைத்தவரை விட்டு படைத்தவர்களை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் மனுஷன் ஒருத்தனை அடிச்சுக்கிறான், வெட்டிக்கிறான், பொறாமப்படுறான், பின்னால் அவ்வளோ பேசுகிறான், முன்னால் சிரிக்கிறான், பின்னால் அப்படி கிண்டல் அடிக்கிறான், கேலி பண்ணுறான். உண்மையான ஒரு மனுஷனா இல்லையேப்பா, ஏன் இவ்வளோ பயங்கரமாக இருக்குது? ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறார். பட்டுட்டு ஒரு மனிதனை பார்க்குறாரு, அவன் நீதிமானாக இருக்கிறான். பாருங்க, அவன் நீதிமான். எல்லாம் சொல்லுங்க, நீதிமான். இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டவர்கள் நீதிமான்கள். அது மாத்திரமல்ல, நீதியாய் நடக்கிறவர்கள் நீதிமான்கள். 2வது, உத்தமனாய் இருக்கிறான், உண்மையாய் இருக்கிறான். தனிப்பட்ட வாழ்க்கையிலே உண்மை, குடும்பத்திலே உண்மை, பரிசுத்தத்திலே உண்மை, பேச்சிலே உண்மை, பண விஷயத்தில் உண்மை, எல்லாவற்றிலும் உண்மை உள்ள மனிதனாய் இருக்கிறான், உத்தமனாய் இருக்கிறான், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, இப்போ 20 வருஷம் இல்லை, 50 வருஷம் இல்லை, 600 வருஷமா தேவனோடு சஞ்சரித்தான் என்றால் தேவனோடு ஒரு நல்ல உறவை வைத்திருந்தான். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. தேவனோடு சஞ்சரித்தான் என்றால் he was walking with God. தேவனோடு நடந்தான். காலையில் எழும்பி கர்த்தரை ஆராதித்து ஒவ்வொரு நாளும் கர்த்தர் வார்த்தை என்ன, அவர் என்னோடு என்ன பேசுகிறார், என்ன செய்கிறார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நோவா தேவனோடு சஞ்சரித்தவனாக, நீதிமானாக, உத்தமனாக இருந்ததனால கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. பாருங்க, வரப்போகிற அழிவிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் இந்த 3 நிபந்தனைகளை நீங்களும் நானும் கட்டாயமாய் பின்பற்ற வேண்டும். அது மனிதர்களுக்கு முன்பாக அல்ல, மனிதர்களுக்கு முன்பதாகவும் இருக்க வேண்டும், தேவனுக்கு முன்பதாகவும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீதிமான் சொல்லுங்க, நீதிமான், உத்தமன், தேவனோடு சஞ்சரித்தவன். ஹல்லேலூயா. நீங்க தேவனோடு சஞ்சரிக்கிறீங்களா? காலையில் எழும்பி ஆண்டவரோடு முழங்கால் போட்டு ஜெபிக்கிறீங்களா? வேதத்தை அதிகமாக வாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோடு பேசுகிறாரா? வார்த்தையில் வாசிக்கும் போது கர்த்தர் உங்களோடு இடைப்படுகிறாரா? இந்த வேதத்தை வாசிக்கும் போது, ஆண்டவரே என்னோடு பேசுங்கப்பான்னு நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்களோடு பேசுவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவர் நோவா கிட்ட பேசுறாரு, நான் இந்த பூமியை அழிக்க போறேன்பா, ஆனா நீ என்ன பண்ணணும், நான் சொல்றதுக்கெல்லாம் நீ கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கீழ்ப்படிய வேண்டும். சத்தமா சொல்லுங்க, கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் பாருங்க என்ன பண்ணார் பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்கள். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த எச்சரிப்பு தான் வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இதை எத்தனை பேர் சீரியஸாக எடுக்க போகிறோன்னு எனக்கு தெரியல. ஆனால் நோவா பாருங்க, தன் காலத்தில் விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து எச்சரிப்பு பெற்று, ஆண்டவர் சொன்னார், அழிவு வரப்போகுது, இந்த பூமியை நான் நியாயம் தீர்க்க போகிறேன். மற்றவங்கெல்லாம் சிரிச்சிட்டு இருந்தாங்க. அடப்போயா, எப்போயா இதெல்லாம் நடக்க போகுது, அதெல்லாம் என் காலத்தில் நடக்காது, இதெல்லாம் நாங்கள்லாம் பார்க்க போகிறது இல்லை, நீ என்னவோ இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறியா? ஆனால் விசுவாசம், எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம். கர்த்தருடைய வார்த்தையை நம்பினான்.
விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி, பயபக்தி எல்லாம் சொல்லுங்க. இன்றைக்கு பயபக்தி எங்கே போனது? கர்த்தருடைய ஆராதனை குறித்து பயபக்தி எங்கே போனது? நாங்கள் மாடர்ன் வேர்ல்டில் வேலை செய்கிறோம் பிரதர். மாடர்ன் வேர்ல்டில் வந்து எங்களுக்கு டைம் எல்லாம் கொடுக்க முடியாது. ஆண்டவர் சொல்ல 6 நாள் உனக்கு எடுத்துக்கோப்பா, 7வது நாள் அது எனக்குரியது. அதுக்கு எனக்கு நீ டைம் கொடு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். 7வது நாள் கர்த்தருக்குரியது. பயபக்தி. ஆண்டவர் இன்றைக்கு எங்கே போச்சு பயபக்தி? 5 மணிக்கு வந்துட்டு 6 மணிக்கே எழுந்து போயிடுறாங்க. நிறைய வேலை இருக்கான், பல காரியங்கள் செய்யணுமா. பாருங்க, நான் பொதுவாக தான் பேசுகிறேன், நான் யாரையும் தனிப்பட்ட விதத்தில் சொல்லலை, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலைமையை பாருங்க. 4 வாரத்தில் 2 வாரம் 3 வாரம் 1 வாரம் எங்கே போனாங்கன்னு தெரியல. ஆனால் ஆண்டவரை ஏதோ சும்மா அப்படியே ஊர்கா மாதிரி வச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் பாருங்க, பயங்கரமான அவர் நீதி உள்ள தேவனாய் இருக்கிறார். மனிதனை படைத்ததற்கு அவர் மனஸ்தாபப்படுகிறார், துக்கப்படுகிறார். பாருங்க, காணாதவைகளை குறித்து பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். ஹல்லேலூயா. பேழை எதை குறிக்கிறது என்றால் சபையை குறிக்கிறது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவிக்குரிய ஐக்கியத்தை குறிக்கிறது, மனம் திரும்புதலை குறிக்கிறது, பரிசுத்தமான வாழ்க்கையை குறிக்கிறது, உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை குறிக்கிறது. ஆண்டவர் சொன்னாரு, நீ வேறு பிரிக்கப்பட போறப்பா, நீ என்ன பண்ணு, பேழை உண்டு பண்ணினான். வாசிங்க. அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே அவன் நீதிக்கு சுதந்திரவாளியானான். ஆமென். பேசுகிற நானும் நோவா மாதிரி மாறணும். நான் ரொம்ப பெரிய ஆளா நினைச்சிட்டுலாம் பேசல. ஆண்டவர் எனக்கும் எச்சரிப்பு கொடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த கொடிய உலகத்துல, சீர்கெட்ட உலகத்துல உன்னை நீ காத்துக்கொள். ஹல்லேலூயா. உன் குடும்பத்தை நீ காத்துக்கொள். சபையில் இருக்கிற குடும்பங்களுக்கு எச்சரிப்பு கொடு. ஆண்டவருடைய வருகை ரொம்ப மிக சமீபமா இருக்கிறது. மணவாளன் மணவாட்டிக்காக அவர் சீக்கிரம் வரப்போகிறார் என்பதை நீ ஜனங்களுக்கு எச்சரிப்பு கொடு என்று சொல்லி ஆவியானவர் என்னோடும் உங்களோடும் பேசிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது, அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது. பாருங்க, கவனிங்க. ஆண்டவர் 16 நூற்றாண்டுகளாக மனிதன் மனம் திரும்புவான்னு வெயிட் பண்ணாரு. அப்புறம் நோவா பேழையை பண்ணும்போது 120 வருடங்கள் ஆண்டவர் வெயிட் பண்றாரு. இவங்க பேழையை கற்றவங்க எல்லாம் மனம் திரும்புவாங்க, பாவத்திலிருந்து மனம் திரும்புவாங்க, கர்த்தரோடு சஞ்சரிப்பாங்க, நீதியாக நடப்பாங்க, உத்தமனாக நடப்பாங்க. ஆண்டவரும் நீடிய பொறுமையாய் காத்திருந்தார். கீழ்ப்படியாமற் போனவைகள் அந்த பேழையில் சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இந்த நாள் ஆவியானவர் பாருங்க, இன்னமும் கிருபையின் காலம்தான். இப்போ பேழையை கட்டி கொண்டிருக்கிற காலத்துல தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். இன்னும் பேழை அடைக்கப்படவில்லை. கர்த்தர் நமக்கென்று காலங்களை கர்த்தர் பாருங்க, இப்போ நீடிய பொறுமையோடு தான் இருக்கிறார். நோவாவின் காலத்தில் எப்படி ஆண்டவர் நீடிய பொறுமையா இருந்தாரோ அதை மாதிரி தான் கர்த்தர் நீடிய பொறுமையா இருக்கிறார். ஆனா ஒரு நாள் ஆண்டவர் போதும்பா, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் வாஸ்தம் பாருங்க, ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு போதும், இதுக்கு மேலே எனக்கு டாலரேட் பண்ண முடியாது, நான் நியாய தீர்ப்பை கட்டளையிட போகிறேன் என்று சொல்லி மழையை பெய்ய பண்ணினது போல இந்த பூமிக்கு நியாய தீர்ப்பு வரப்போகிறது. நீங்களும் நானும் மனம் திரும்பி கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன் ஹல்லேலூயா.
பாருங்க, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு வந்துடலாம். அப்படியே வாங்க, வசிங்க. 6:11. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது. தேவனுக்கு முன்பதாக சீர்கெட்டதாக இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. ஹல்லேலூயா. அன்பான சகோதரர்களே, அன்பான சகோதரிகளே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இனிலாம் ஒரு நல்ல காலம்லாம் பிறக்காது. பூமி சீர்கெட்டு போயிருக்கிறது. ஹல்லேலூயா. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருக்கிறது. பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. இதுதான் இப்போ நம்ம ஆண்டவர் சொல்றாரு, இது ஒன்றும் புதுசு இல்லைப்பா, நோவா காலத்திலே இதுதான் நடந்துச்சு. நான் எப்படி பூமியை நியாயம் தீர்த்தனோ அந்த மாதிரி நான் சீக்கிரம் நியாயம் தீர்க்க போகிறேன். வாசிங்க. தேவன் பூமியை பார்த்து இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். மாம்சமான யாவரும்னா யாரு? மனுஷங்க தான். உயிருள்ள மனுஷங்க பூமியின் மேல் தங்கள் வழியை என்ன பண்றாங்களா? கெடுத்துக் கொள்ளுகிறார். தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார். ஒரு பக்கம் போதை, ஒரு பக்கம் விபச்சாரம், ஒரு பக்கம் வேசித்தனம், பயங்கரமான கொடிய காலங்கள். கர்த்தர் பார்க்கிறாரு, என்னப்பா நான் மனுஷனை இதுக்காப்பா படைச்சேன், ஆதாம ஏவாளை என்னுடைய சாயலாக படைச்சேன். இன்னைக்கு உலகம் எப்படி போயிட்டு இருக்கு? சபைக்குள்ளேயும் சரி, சபைக்கு வெளியும் சரி, பயங்கரங்கள் நடந்து கொண்டிருக்கிறதே. பாருங்க, 13வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பதாக வந்தது. ஹல்லேலூயா. 120 வருஷம் கொடுத்தேன், 900 வருஷம் கொடுத்தேன், அவன் நல்லா இருப்பான்னு நினைச்சேன், பூமியை கெடுத்தான். சரி 120 வருஷம்னு கொடுத்தேன், ஆனாலும் அவன் அதுவும் பிரயோஜனம் இல்லை. நான் இருக்கிற எந்த வயசுல இருந்தாலும் அவனை அப்படியே அழிக்க போறேன்பா, வெள்ளத்தை அனுப்ப போறேன்பா. வாசிங்க. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காலத்திலே கர்த்தருடைய கண்களிலே நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா. நமக்கும் இப்படி கிருபை கிடைக்கணுங்க. கிடைக்கலன்னா ரொம்ப கஷ்டம். இதுக்காக தான் நம்ம பிரயாசப்படணும். அடுத்தவங்களெல்லாம் பார்த்து ஏமாந்துடாதீங்க. யூடியூப்பை பார்த்து அவர் இப்படி பண்ணுறாரு, இவர் இப்படி பண்ணுறாரு, யார் எப்படி பண்ணாலும் அவங்க அழிவை சந்திக்கட்டும். ஆனால் நீங்களும் நானும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர், நிறைய கிறிஸ்தவங்க பின்மாற்றத்தில் போகிறது என்ன தெரியுமா? அந்த யூடியூப்ல மற்றவங்களை பற்றி குற்றப்படுத்தி போடுறத பார்த்து அவன் சரியில்லை, இவன் சரியில்லையோ, எல்லாம் அப்படிதான்யா, எல்லாம் அழிய போறான்யா. நீயும் நானும் பாதுகாக்கப்படணும்னா கர்த்தருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்க வேண்டும். ஹல்லேலூயா. யாரையும் பார்க்காதீங்க, வேதத்தை பாருங்க, முழங்கால் போடுங்க, யூடியூபை க்ளோஸ் பண்ணுங்க, கர்த்தரை தேடுங்க. கடைசி நாட்களிலே நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தால் கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த நாட்கள் கொடிய காலங்கள். வாலிப பிள்ளைகள், இனி காலங்கள் சீர்கெட்டு தாங்க போகும். ஃப்ரெண்ட்ஸுன்னு போயிடாதீங்க, அவங்கள இவங்கள நம்பி ஏமாந்துடாதீங்க. கர்த்தருடைய வேதத்தை அதிகமாய் தியானிங்க, கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். ஹல்லேலூயா. நிக்கிரகம் பண்ணுவேன், அவர்களுக்கு நான் என்னுடைய நியாய தீர்ப்பை விளங்க பண்ணுவேன் என்று சொல்லி. வாசிங்க. ஆண்டவர் பாருங்க, ஒரு மீட்பின் திட்டத்தை வைத்தார், ஒரு பாதுகாப்பின் திட்டத்தை வைத்தார். ஆதியாகமம் 6:14 வாசிங்கள். நீ கொப்பேறு மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. ஹல்லேலூயா. நீ பேழையை கட்ட வேண்டும். மேல சொல்லுங்க, நீ பேழையை, சத்தமா சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. நீ விசுவாசத்தோடு நீ உன் வாழ்க்கையை கட்டு, நீ விசுவாசத்தோடு உன் குடும்பத்தை கட்டு. அந்த பேழைக்குள்ளே நீ வருவதற்கு உன்னை ஆயத்தப்படுத்து. வாசிங்க. அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை
புறமுமாக கீழ் பூசு. அதை உள்ளும் புறமாக கீழ் பூசு. ஹல்லேலூயா. தண்ணி உள்ள வராத மாதிரி உன்னை பாதுகாத்துக்கொள். உலகம் உனக்குள்ள வரக்கூடாது. அதை நல்ல கீழ் பூசு. நல்ல அப்படியே நீ டைட்டா இரு. உள்ள எதுவும் உலகம் பிசாசு மாமிசம் உன்னை தாக்காதபடிக்கு உன்னை நல்லா பாதுகாத்துக்கொள். உனக்கு கொஞ்சம் கேப் இருந்தாலும் தண்ணி உள்ள வந்துச்சுன்னா நீ அழிந்து போவ. உன்னை பாதுகாத்துக்கொள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்கள். நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பாருங்க ஆண்டவர் என்னென்ன ஆலோசனை கொடுக்கிறாரோ அதை அப்படியே நோவா கீழ்ப்படிந்தார். நோவா அப்படியே கீழ்ப்படிந்தார். ஏன் ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரே, ஏன் நான் இப்படிலாம் செய்யணும், இப்படிலாம் நான் செய்ய முடியாது, எனக்கு வேற வேலை இருக்கு, ஒன்றும் சொல்லலை. ஆண்டவர் காணாத அந்த விசுவாசத்தினாலே நோவா காணாதவைகளை எச்சரிப்பு பெற்று அப்படியே கீழ்ப்படிந்தான். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. கீழ்ப்படிந்தான். சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். சத்தமா சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். இந்த நாட்கள்ல இந்த பெருமையின் ஆவிகள்லாம் உடைக்கப்பட வேண்டும். நிர்விசாரத்தின் ஆவிகள் உடைக்கப்பட வேண்டும். இந்த நாட்கள்ல எச்சரிப்படைய வேண்டும், உணர்வடைய வேண்டும். கர்த்தர் நம்மை என்னோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த வருடத்தில் ஆரம்பத்திலேயே இதை வாசிக்கும் போது ஆண்டவர் இந்த நோவாவை வாசிக்கும் போது அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டார். நீ இதை இன்னும் ஆழமா படி, ஜனங்களுக்கு எச்சரிப்பு கொடு, கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபமா இருக்குது, காலம் நோவாவின் காலத்தை போலதான் மனுஷகுமாரனுடைய காலம் இருக்குன்னு சொல்லி ஜனங்களை ஆயத்தப்படுத்து, சபையை ஆயத்தப்படுத்து, கீழ் பூசி ஜனங்களை இவ்வுலகத்தின் தண்ணி உலகத்தின் அசுத்தங்கள் உள்ள வராத மாதிரி பாதுகாத்துக்கொள். வாசிங்க. பேழையின் நீளம் 300 முழமும் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமுமாய் இருக்க வேண்டும். 30 முழமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீளம் எவ்வளவு இருக்கணும்? 300 முழம், அகலம் 50 முழம், உயரம் 30 முழம். பாருங்க, இந்த பேழைய ஆண்டவர் ஒரு மெரைன் இன்ஜினியர் மாதிரி கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் போட்டு கப்பல் செய்யணும்னா இந்த டைமென்ஷன்ல செய்தாதான் தண்ணியில மிதக்கும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. தண்ணியில மிதக்கணும்னா ஆண்டவர் சொன்ன மாதிரி இன்றைக்கும் கப்பல்கள், டைட்டானிக் கப்பலாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய பெரிய கப்பல்களாக இருக்கட்டும், இதே அந்த டைமென்ஷனில் கட்டினாதான் கப்பல் என்ன பண்ணும்? தண்ணியில் மிதக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு மெரைன் இன்ஜினியராக இருந்து அவனுக்கு போதித்து அந்த அழிவிலிருந்து தப்பிப்பதற்கு கர்த்தர் வழி நடத்தினார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்றைக்கும் கப்பல் எவ்வளோ அகலம் இருக்கணும், எவ்வளோ நீளம் இருக்கணும், எவ்வளோ உயரம் இருக்கணும்னு ஒரு டிசைன் இருக்குது, ஒரு டைமென்ஷன், ஒரு அளவுகோல் இருக்கிறது. அந்த அளவுகோல் இல்லாமல் கப்பல் கட்டினால் அந்த கப்பல் ஒரு பக்கம் சரிஞ்சிரும், இல்லைன்னா முங்கி போயிடும். கர்த்தர் பாருங்க எவ்வளவு ஞானம் உள்ளவர் பாருங்க. ஹல்லேலூயா. நம்மை தப்பிக்க வைப்பதற்கும் தேவன் வழியை உண்டு பண்ணுகிறார். ஆனால் நீங்களும் நானும் கீழ்ப்படிந்தால் தப்பித்துக் கொள்வோம், இல்லை என்றால் நீங்களும் நானும் அமிழ்ந்து போய்விடுவோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. 3 தட்டு உண்டு பண்ணுப்பா. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் உண்டு பண்ணு. தேர்ட் ஃப்ளோரில் ஒரு அடி கீழே ஜன்னல் வை. அந்த இடத்துல ஏன்னா தண்ணி ஏற 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 என்ன பண்ணக்கூடாது, தண்ணி உள்ளே வரக்கூடாது. நீ எங்கே டோர் வைக்கணும், எங்கே ஜன்னல் வைக்கணும்னு கூட ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை நம் ஆண்டவருக்கு 100க்கு 100 அர்ப்பணித்து நாம் தேவனோடு சஞ்சரித்து நீதியாய் நடந்து உத்தமனாய் நடந்து பயபக்தியாய் இருந்து தேவனுடைய வார்த்தைக்கு விசுவாசமாய் கீழ்ப்படிந்தால் ஆண்டவரே நமக்கு ஒவ்வொரு நாளும் போதித்து வழி நடத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த என்ன சொல்றது, இது பேழைனா கப்பல். இந்த கப்பலை நோவாவே உண்டு பண்ணியிருந்தாருன்னா நிச்சயமா அவருக்கு மெரைன் இன்ஜினியரிங்கும் தெரியாது, இந்த கப்பல் கட்டுற ஒரு அறிவும் கிடையாது, அவர் தண்ணியை பார்த்ததும் கிடையாது, கடற்கரையில் வாழ்ந்ததும் கிடையாது. ஆனால் கர்த்தர் பாருங்க அந்த மனிதனுக்கு எவ்வளவு ஞானத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா.
உங்களை அழைத்தவர். நம்ம ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்தால் இந்த சீர்கெட்ட உலகத்திலே நம்மை தப்புவிக்க அவர் வல்லவராய் இருந்து நமக்கு ஞானத்தை கொடுத்து பாதுகாப்பை கொடுத்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். யோவான் 6:16-36-33 ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, பேழையின் நீளம் 300 முழம், அப்படின்னா 450 அடி. கியூபிக் ஃபீட்டுக்கும் நம்முடைய ஃபீட்டுக்கும் கணக்கு பார்த்தீங்கன்னா 450 அடி. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அதன் அகலம் 50 முழம், அதுக்கப்புறம் உயரம் 30 முழம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தாதான் நம்ம தப்பிக்க முடியும். ஹல்லேலூயா. தண்ணீரை திராட்சரசமா மாத்துறதுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ தண்ணீரை மொண்டு நீ ஊத்து, நீ எதையும் பேசாத, எனக்கு அப்படியே கீழ்ப்படி. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு பாதுகாப்பு உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, விடுதலை உண்டு, நியாய தீர்ப்பிலே நமக்கு மீட்பும் உண்டு. ஹல்லேலூயா. 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்கள். நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி, நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி, மேல் தட்டுக்கு ஒரு முழ தாழ்த்தியிலே, மேல் தட்டுக்கு கீழ் தாழ்த்திலே அதை வாசிங்க, அதை செய்து முடித்து பேழையின் கதவை பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து, அதில் பக்கத்திலே வைத்து கீழ் அறைகளையும் இரண்டாம் தட்டின் அறைகளையும் மூன்றாம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் பேழையை கட்டுறது போல சபையை கட்டுறதுக்கு ஒரு ஆலோசனை வச்சிருக்கார். சபைனா என்ன? பேழை என்றால் சபைதான். இந்த சபையில் கர்த்தர் எவ்வளோ அதிகாலை ஜெபத்தை வச்சு, பெண்கள் ஜெபத்தை வச்சு, ஆண்கள் ஜெபத்தை வச்சு, உபவாச ஜெபத்தை வச்சு, இதெல்லாம் கட்டுறது தான். குடும்பத்தை கட்டுறதுக்காக, தனிப்பட்ட வாழ்க்கையை கட்டுவதற்காக பைபிள் ஸ்டடி வச்சு, இன்றைக்கி ஆலோசனை. இன்னைக்கு வராதவங்களுக்கு இந்த எச்சரிப்பின் செய்தி கிடைக்குமா? கிடைக்காதே. பாருங்க, ஆண்டவர் பேழையை உண்டு பண்ணி பேழையிலே எப்படி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எச்சரிப்பின் வார்த்தைகளை வைத்து, இப்படிலாம் செய்யணும்பா, இப்படிலாம் செய்தால் தான் நீ பாதுகாக்கப்பட முடியும். இந்த உலகம், சீர்கெட்ட உலகம் உனக்குள்ள வந்துடக்கூடாது, நீ கவனமாயிரு, எச்சரிப்பாயிரு என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கிறார். 17வது வசனம், அப்படியே 22வது வசனத்துக்கு போயிடலாம். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். ஹல்லேலூயா. செய்து முடித்தான். எல்லாம் சொல்லுங்க, தேவ சித்தத்தை செய்து முடித்தான். எல்லாம் சொல்லுங்க, தேவ சித்தத்தை செய்து முடித்தான். நம்ம இஷ்டம் போல வாழ்ந்துட்டு நான் பரலோகம் போயிடலான்லாம் கனவுலாம் காணக்கூடாது. ஆண்டவர் அதுக்கு தான் நமக்கு இந்த நாட்களில் நீடிய பொறுமையாக இருக்கிறார். ஜனங்க வசனத்தை வாசிக்கணும், வசனத்தை வாசித்து கீழ்ப்படியணும். நேற்றைக்கு 1 யோவான் 5 அதிகாரங்களை வாசித்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் முழுக்க சொல்றார், அன்பில்லாதவன் தேவனை காணவில்லை. குடும்பத்தில் அன்பில்லாதவன், சகோதரனை பகைக்கிறவன் தேவ பிள்ளைன்னு சொல்லாதப்பா. வெளிச்சத்தில் நடக்கிறேன்னு சொல்லாத. அன்பு இல்லாம நீ தேவனுக்கு பிரியமா வாழவே முடியாது. அதெல்லாம் ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பா வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். இன்னைக்கு எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணா பாட்டு பாடிட்டு சர்ச்சில் பாட்டு பாடிட்டா பரலோகம் போயிடலான்றதெல்லாம் கிடையாது. அது அப்படிலாம் கிடையாது. வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழணும். தனிப்பட்ட வாழ்க்கையில், நடைமுறை வாழ்க்கையில், குடும்பத்தில், சபையில், சமுதாயத்தில் தேவனுக்கு பிரியமாக இந்த சீர்கெட்ட உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்ந்தால்தான் பரலோகம் போக முடியும். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தின்படி, நோவா அப்படியே செய்தான். தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். ஹல்லேலூயா. முடிச்சான். வெள்ளம் வந்தது, ஜனங்களை வாரிக்கொண்டது. நோவாவும் அவன் குடும்பமும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பிலே அவர்கள் பிழைத்து மீட்டு கொள்ளப்பட்டார்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இப்படி தான்ப்பா நடக்க போகுது. ஆண்டுடைய வருகையில் இப்படி தான் நடக்க போகுது, இப்படி தான் நடக்க போகுது. ஆனால் நம்ம 8 பேர் மாத்திரம் இல்லை, பரிசுத்தமாய் வாழுகிற முழு சபையும் கர்த்தருக்கென்று எடுத்துக்கொள்ளப்படும். ஹல்லேலூயா.
உண்மையை நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் இந்த நாட்களில் சபை இன்னும் கர்த்தரை நெருங்க வேண்டும். இந்த நாட்களில் கடைசி காலம், இன்னும் பயங்கரமான காலங்கள். வசனம் பாருங்க, ஆண்டவர் எவ்வளோலாம் சொல்றாரு பாருங்க. பூமி எப்படி இருந்துதான்? சீர்கெட்டு இருந்துதான். பூமி சீர்கெட்டு இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டார். நீங்க போய் கேட்டு பாருங்க. நான் நல்லா தானே இருக்கேன், நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு எதுக்கு ஆண்டவர்? யார் சொன்னா நான் பாவின்னு? யார் சொன்னா? கேட்பாங்களா இல்லையா? இப்போ போய் கேட்டு பாருங்க. ஏசப்பா நேசிக்கிறாருப்பா, நீ மனம் திரும்பணும்ப்பா. நான் ஏன் மனம் திரும்பணுமோ? நான் என்ன பாவம் செய்தேன்? யார் என்ன, நீ யார் என்ன பாவின்னு சொல்றதுக்கு? இதுதான் கடைசி காலத்தில் உணர்வில்லாமல் இருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆனால் நீங்களும் நானும், ஏசப்பா நான் ஒரு பாவி, தன்னை பாவம் இல்லை என்போம் என்றால் நம்மை நாமே என்ன பண்ணுறோம்? வஞ்சித்துக் கொள்ளுகிறோம். நமக்குள் பாவம் இல்லை என்று சொல்வோம், ஆனால் நம்மையே நாமே வஞ்சித்துக் கொள்ளுகிறோம். ஏசப்பா நான் ஒரு பாவி ஆண்டவர், என்னை மன்னியும், உடைய இரத்தத்தினாலே கழுவி என்னை சுத்திகரியும், உமக்கு பிரியமாய் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை நோவாவை போல, கர்த்தர் நம்மை நோவாவின் குடும்பத்தை போல கர்த்தர் நம்மை பாதுகாத்து, இந்த பேழையிலே நம்மை சபை என்கிற பேழையிலே கர்த்தர் நம்மை பாதுகாக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். வாசிங்க. அப்பொழுது தேவன், இது வாசிச்சிட்டோம்ல நம்ம. அப்பொழுது இருந்த உலகம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை முடிக்க போறோம். வாசிங்க. அப்பொழுது இருந்த உலகம், அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதை மனதார அறியாமல் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கும் நோவாவுடைய கதையை நிறைய சபையாரே மறந்துட்டாங்க. சபையே மறந்து போச்சு. மனம் திரும்பணும், நான் ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும், கடைசி காலம் இது, வாலிப பிள்ளைகளை உணர்வடையணும். பாருங்க, கர்த்தருக்கென்று உங்களை ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் உங்கள் திருமண வாழ்க்கையை குறித்து எச்சரிப்பாக இருக்கணும். புறஜாதிகளோடு சம்பந்தம் கலக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையை பாதுகாத்து கொள்ளணும். குடிய காலங்கள், கர்த்தர் கொடுத்த ஆத்துமா, வெளியேறப்பட்ட ரட்சிப்பை இழந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. வாசிங்க 7வது வசனத்தை வாசிங்க. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தைகளினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு ஹல்லேலூயா. தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ பாதுகாப்பா இருக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாதுகாப்பெல்லாம் கொஞ்ச நாள் தான். கர்த்தர் இதை நியாயம் தீர்க்க போகிறார். கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, இந்த 6வது வசனத்திலிருந்து அது கண்டினியூஷன் வருது. அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரவலத்தினாலே அழிந்து போனதென்று மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தைகளினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாய தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாட்கள்லாம் நீடிய பொறுமையின் நாட்கள், கிருபையின் நாட்கள். இப்போ கிருபை கிடைக்கிறது ஓகே, நியாய தீர்ப்பு நாளில் கிருபை கிடைக்கணும். நோவாவுக்கு கிடைச்சது மாதிரி நமக்கும். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற, உங்கள் குடும்பத்துக்கு எச்சரிப்பு கொடுங்க. குடும்ப ஜெபம் செய்யுங்கள். குடும்பத்தோடு கர்த்தரை தேடுங்கள். பாவங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விலகி தேவனுக்கு பிரியமாய் வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க. ஆதியாகமம் 6:8 வாசிங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த நோவாவுக்கோ என்கிற இடத்துல உங்க பேர், என் பேர் வரணும். அது வந்தாதான் நமக்கு மீட்பு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்க வேண்டும், உங்களுக்கு கிருபை கிடைக்க வேண்டும். அதற்கு பாத்திரவான்களாக நோவாவின் வம்ச வரலாறுலே, நோவா காலத்தில் இருந்தவனுக்குள்ளே நீதிமானும் உத்தமனும் தேவனோடு சஞ்சரித்தவனுமாயிருந்தான். தேவனோடு சஞ்சரிக்கிறானா, ஆண்டவரோடு நெருங்கி இருந்தான். அதனால தான் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுட்டே இருந்தான். ஆண்டவர் இதை செய், இப்படி செய்யாத, இப்படி செய், இப்படி பேழையை கட்டு, எல்லாம் ஆண்டவருடைய ஆலோசனையின்படி நடந்தான்.
கர்த்தர் நோவாவையும் பிள்ளையும் குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? வீட்டில் போய் தயவு செய்து இந்த வசனங்களை வாசித்து பாருங்க. ரொம்ப முக்கியமான காரியம் இது. அப்படியே வாசித்துட்டே வரும்போது ஆண்டவர் உங்களுக்கே அநேக காரியங்களை வெளிப்படுத்துவார். கர்த்தர் உங்களோடு பேசுவார். நீங்களும் நானும் அவருடைய வருகைக்காக ஆயத்தமாகணும். எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் எழும்பி ஒரு 5 நிமிடத்தில் முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எக்கால சத்தம் வானுலங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவையை கால வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவையை கால வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கர்த்தரின் விலையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். கர்த்தரின் விலையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். பலன் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடு என்றும் வாழ்ந்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடு என்றும் வாழ்ந்திடுவோம். கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஓஹோ, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. யாராவது உங்ககிட்ட வந்து பிரதர் உங்களுக்கு அவங்கள பற்றி தெரியுமா, உங்களுக்கு இவங்கள பற்றி தெரியுமான்னு கேட்டா நீங்க ஒன்னே ஒன்று சொல்லுங்க, பிரதர் நோவாவை போய் பாருங்க, பிரதர் நோவாவை பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணலான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இவங்க அப்படி செய்யறாங்க, பிரதர் நோவாவை போய் பாருங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் அவங்க வாயை திறக்க மாட்டாங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுப்பதற்கும் பிசாசு பல விதத்துல உங்களை தூண்டுவான். நம்ம எச்சரிப்பா இருக்கணும். இந்த நாட்கள்ல துருபதேசங்கள், யூடியூப்ல அவதூறுகள் மாறி மாறி ஒரு பாஸ்டரை பற்றி, அவரை பற்றி, இவரை பற்றி, கடைசியில் ஜெப வாழ்க்கையெல்லாம் கெடுத்து எல்லாத்தையும் போய். ஆனா ஒன்னே ஒன்று சொல்றேன், கர்த்தருடைய வேதத்தை பாருங்க, நோவாவாகிய பரிசுத்தவானை பாருங்க, பேழையில எப்படி காக்கப்பட்டான் என்பதை பாருங்க. நீங்களும் நானும் நல்ல எடுத்துக்காட்டுகளை எடுத்துக்கொள்வோம். தேவனுக்கு பிரியமாய் வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். மற்றவர்கள் விழுந்து போனவர்களை பார்த்து ஏமாந்து போகாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. கர்த்தருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைப்பதாக. அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறப்பா. இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சீர்கெட்டு போன இந்த உலகத்திலே, கொடுமை நிறைந்த இந்த உலகத்திலே கர்த்தர் எங்களை இம்மட்டும் பாதுகாத்ததுக்காக ஸ்தோத்திரம். பேழையை கட்டி அதில் உட்புறம் கீழ்பூசி உலகம் எங்களுக்குள்ள வராதபடிக்கு பாதுகாத்து கொள்ள, வரப்போகிற நியாய தீர்ப்பிலே, வரப்போகிற ஆண்டவரே
நியாய தீர்ப்பிலே நாங்கள் தப்பித்துக் கொள்ள எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் சபையும் எங்கள் கிறிஸ்தவ சமுதாயத்தையும் கர்த்தர் ரட்சியும், மனம் திரும்ப செய்யும். இன்னும் ஆண்டவரே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விலக ஆண்டவரே உலகம் பிசாசு மாமிசத்தை மேற்கொள்ள தேவன் கிருபை தாருங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த கரத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. ஆதியாகமம் 6:22 சொல்லப்பட்டபடி நோவா எப்படி அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான் என்று சொல்லப்பட்டபடி நாங்களும் தேவ சித்தத்தை செய்து முடிக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் ஆண்டுடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். 3 அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார்.